உங்களுக்குலாம் எக்ஸாம் எப்ப வருதுமா? வர வெள்ளிக்கிழமைக்கா என்ன ஆரம்பிக்குதுங்கக்கா. வெள்ளிக்கிழமை என்ன எக்ஸாம்? தமிழ்க்கா. இல்ல, குவார்டர்லி காலாண்டு எக்ஸாம் அப்படி கேக்குறேன். ப்ரீ குவார்டர்லி வருதுக்கா. ப்ரீ குவார்டர்லியா? குவார்டர்லிக்கா. சரி, ப்ரீ குவார்டர்லிக்கா நெக்ஸ்ட் மண்டேக்கா. எனக்கு தெரிஞ்சு குவார்டர்லி எல்லாமே சேமா தான் நடக்கும். ஓகேவா? ப்ரீ குவார்டர்லி தான் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்குவாங்க. அதனால ப்ரீ குவார்டர்லி அன்னைக்கு வந்துருங்க. ஏன்னா வித்தியாசமா ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேல நடக்கும். அதனால அன்னைக்கு 1 hour வந்துருங்க. குவார்டர்லி அப்ப நான் உங்களுக்கு லீவ் கொடுக்குறேன். ஓகேக்கா. ஓகேவா? நடந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கா? ஓகே ஓகே. அதான் கேட்டேன். யாரும் எதுவும் எக்ஸாம் பத்தி எதுவுமே சொல்லியே, அதான் கேட்டேன். சரி, ஓகே. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? யாருமே டெஸ்ட் கேட்கவே இல்லை எனக்கு நேத்து. அக்கா 6th செம் மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்குக்கா. அப்படியா? 6th சம் நீங்க ஹோம்ஒர்க் போட்ட அந்த சம் தானே? இல்லையே ஹோம்ஒர்க் போடலக்கா அது. 7th தான் ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஆமாங்கா. ஓகே. ஆனா 6th ஹோம்ஒர்க் செம்மாவை தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சம்முக்கு போயிடலாம். மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 6th சம்ல என்ன டவுட்டு? கேன்சல் பண்றது டவுட்டா இல்ல சப்ஸ்டியூட் பண்றதே டவுட்டா? குட் ஈவினிங் பா. ஹரிஷ் சொல்லுங்கப்பா. அக்கா நீங்க போடுங்க, நான் அப்படியே சொல்றேன். சரி, அப்போ ஓகே. அப்ப 7th சம், சரி 7 தானே, அப்படியே நான் போடுறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கத்தோட வரிசையின் 9வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, 12வது உறுப்பை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே நம்ம போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க? 9வது உறுப்புக்கா. 9வது உறுப்பு வேல்யூ என்னமா? 32,805க்கா. ஓகே. அப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம்? a r பவர் n minus 1 அப்படி 9 minus 1 equal to 32,805 எழுதுவோம். இதை சால்வ் பண்ணோம்னா a r பவர் 8 equal to 32,805. இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனாவது உறுப்பு? 6வது உறுப்புக்கா. 6வது உறுப்பா? அப்ப அதோட வேல்யூ என்னமா? 1215க்கா. 1215. 1215. அப்போ a r பவர் 6 minus 1 அப்போ 1215. இதை சால்வ் பண்ணா a r பவர் 5 equal to 1215. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதை அப்படியே டிவைட் பண்ணி ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா T12 கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? a r பவர் 8 equal to 32,805 அந்த நம்பரையும் a r பவர் 5 equal to வேணாம் ஹோல் இப்படி வச்சுக்கலாம். டிவைட் பண்ணுவோமா? ஏ கேன்சல் ஆயிடும். a பவர் r பவர் 5யும் r பவர் 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 மைனஸ் 5ன்னு எழுதுவீங்க. இப்போ கேன்சல் பண்ணா 3. இதை நம்ம தான் கேன்சல் பண்ணணும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 12ல எத்தனை 5 இருக்கு? 2 டைம்ஸ் பேலன்ஸ் 2. 21ல 4 டைம் பேலன்ஸ் 1. எவ்வளோப்பா? 27க்கா. இதை ஃபுல்லும் சால்வ் பண்ணா 27 வருதா? ஆமாங்கா. ஓகே. அப்ப a r cube equal to 27. அப்ப r ஓட வேல்யூ நீங்க கியூப் ரூட் எடுக்க வேண்டியதான். எடுத்தீங்கன்னா r ஓட வேல்யூ 3. rக்கு 3 கிடைச்சிருச்சு. இதை எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு a கிடைச்சிரும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ a rக்கு பதிலா 3 5 equal to 1215. a equal to 1215 divided by 3 into 3 into 3 into 3 into 3. 5 டைம் நான் எழுதிக்கிறேன். கேன்சல் பண்ண போறேன் 3 டேபிள்ல. இதை கேன்சல் பண்ணா பேலன்ஸ் இங்க 1 இருக்கு. அப்ப 0 சேர்த்து 15 வச்சுக்கோங்க. 15ல 5 3 இருக்கு. இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 1 1
3 1 5. இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். அப்போ 4 1 5. இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 1 1 5. இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். அப்ப ஏயோட வேல்யூ 5. அவ்வளவுதான். ஏவும் 6 கிடைச்சிட்டு 6 3 7 வந்து 5. 6 3 ஏ வந்து 5. அப்போ டி எத்தனை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கம்மா? 12 12. அப்போ ஏ ஆர் பவர் 12 மைனஸ் 1 அந்த ஃபார்முலால போட்டு போறீங்க. ஏக்கு பதிலா 5, ஆருக்கு பதிலா 3, பவர் 1. அவ்வளவுதான் 11. இதுதான் நான் அன்னைக்கு போட்டு காமிச்சேனே. இது மாதிரிதான் வரும். நீங்க பெருசா எதுவும் போட வேணாம், இப்படியே கூட நிறுத்திக்கங்கன்னு சொன்ன நீ. புக் பேக்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இதோட நிறுத்திட்டாங்களா? இதோட நிறுத்திட்டாங்கக்கா. ஓகே. எங்க டவுட் ஆச்சு, எங்க மிஸ்டேக் ஆச்சுன்னு பாத்துக்கிட்டீங்களா ஹரிஷ்? பார்த்தாச்சுக்கா. ஓகே. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம், ஆல்ரெடி நடத்தின சம்ன்றதுனால தான் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நடத்துற சம்க்கு போயிடலாம். சரி, இந்த சம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். எடுத்துக்காட்டு 2.45. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா வித்தியாசமா இருக்குல்ல, அதனால நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க. ஆனா அது எப்பவும் போடுற அதே சம் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாராவது கொஸ்டின் படிக்கிறீங்களா? படிக்கவாக்கா? படிங்கம்மா. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க. வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களாம்மா? ஹர்ஷித் படிக்கிறீங்களா? ஹர்ஷித் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? சரி, ஹரிஷ் படிங்கப்பா. என் வாய்ஸ் கேக்குதாம்மா? கேக்குதுக்கா. ஓகே, சரி, ஓகே. அப்ப நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க வந்து இந்த வருஷம் ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பைக்கை நீங்க வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்க வித்தீங்கன்னா, இப்ப நீங்க வாங்குறப்ப சும்மா ஒரு 1.5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒருலாம் கிடையாது, 1.5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது 1.5 லட்சத்துக்கு எடுத்துக்குவாங்களா, இல்ல அதை விட ஜாஸ்தியா எடுத்துக்குவாங்களாமா? அதோட வண்டியை பொறுத்தாங்க. கம்மியா தான் எடுப்பா. இளம்பிரியன் என்னமோ சொல்ல வந்தீங்களே, வண்டி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அந்த வண்டியை பொறுத்துதான்க்கா. வண்டியை பொறுத்து, எப்படி இருக்கு, வண்டி கண்டிஷனை பொறுத்து. கண்டிஷன் பொறுத்து எடுத்த விலைக்கே நம்மளால திருப்பி விற்க முடியுமா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க? அக்கா வாய்ஸ் கேக்குதாக்கா? கேக்குதுப்பா. நெட்வொர்க் கட் ஆயிட்டுக்கா. ஓகே, இப்ப கேக்குது நல்லா. சரி, ஏன் வந்து அதே ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணது. அதே வேலைக்கு புதுசா. என்னப்பா 2 பேர் பேசுனீங்க, நான் கேக்கல. சொல்லுங்க. அதே வேலைக்கு புது பைக் வாங்கிடலாம்க்கா. அதனால அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுனால எடுக்க மாட்டாங்க. கரெக்ட். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி வர்றது கஷ்டம். ஏன்னா அதுக்கு ஒரு தேய்மானம் இருக்கும். ஓகேவா? அதாவது இது எப்படின்னா, மிஷின் வந்து நம்ம ஒர்க் பண்ண அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபால்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி புதுசு மாதிரி இருக்காது. அது ஒரு வருஷம் உழைச்சதுன்னா அது அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். நமக்கு பாக்குறதுக்கு தெரியாது. ஆனா மிஷின் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் அதோட லைஃப் டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனாலதான் அதை வந்து நம்ம என்ன பண்றோம், கம்மி ரேட்டுக்கு விற்கிறோம்.
இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 1 வருஷம் நீங்க நல்லா வச்சு யூஸ் பண்ணிட்டு திருப்பி போய் குடுத்தீங்கன்னா, அதே இதுக்கு வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பழசாயிருக்கும். பழசுன்னா நம்ம எப்படி சொல்றோம்? பார்த்த உடனே நமக்கு தெரியாது. ஆனா அதுல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் டேமேஜோ இல்ல கொஞ்சம் வீணாயிருக்கும். அதோட ஆயுள் காலம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷம் அது உழைக்கும்னா, 1 வருஷம் ஆல்ரெடி நீங்க அத யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இன்னும் 9 வருஷம் தான் உழைக்க போகுது. அப்ப அத வாங்குறவங்க அத யோசிப்பாங்கல்ல. அவங்களும் 10 வருஷம் உழைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா 1 வருஷம் ஏற்கனவே உழைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் காசு கம்மி பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? அப்ப மிஷின பொறுத்தவரைக்கும் தேய்மானம் அப்படின்றது இருக்கும். அதனால வருஷம் வருஷம் அதோட ரேட் என்ன ஆகும்? கம்மியாயிக்கிட்டே இருக்கும். இது எல்லா எலக்ட்ரிக் டிவைஸ்க்குமே இதுதான் பொருந்தும். அதனாலதான் நீங்க போன்லாம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்கன்னா, அது என்ன வாங்கின ரேட்டுக்கே குடுக்க மாட்டாங்க. கம்மி காசுக்கு குடுப்பாங்க. ஏன்னா அவங்க எத்தனை வருஷம் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அது எவ்வளவு வருஷம் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி இருந்தா கம்மி காசுக்கு தான் நம்ம வாங்குவோம். அதுதான் கான்செப்ட். இப்போ இங்க ஒரு இயந்திரம் இருக்கு. ஏதோ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத வந்து இப்போதைக்கு 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது என்ன பண்ணுதான்? வருஷம் வருஷம் அதோட அந்த தேய்மானத்தை பொறுத்து அது வந்து 10% வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதாம். அதோட மதிப்பு என்ன ஆகுது? குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படின்னா 6 வருஷம் முடிவுல அந்த இயந்திரம் எவ்வளவு காசுக்கு போகும் அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்கக்கா. ஓகே. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மிஷின் வந்து 40,000 ரூபாய்மா இப்போ. அது வருஷம் வருஷம் என்ன ஆகுதா? 10% இது இருக்கிற ரேட்ல இருந்து இருக்கிற அமௌண்ட்ல இருந்து 10% 10% வந்து கம்மியாகுதாம். அடுத்த வருஷம் வாங்குனீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. குட் ஈவினிங்மா. 10% குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 6 வருஷம் முடிவுல அதோட ரேட் எவ்வளவு போகும் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஏதோ ஒரு மிஷினை வாங்கி 6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அப்ப அதோட ரேட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம 10% அப்படின்றத போடாம நம்ம இப்ப இததான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்கணும். அதனாலதான் இதுல உங்களுக்கு மிஸ்டேக் வரும்னு நான் சொல்றேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்ல. ஏன்னா இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு இயந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அது புதுசா இருந்தா 100% ஒர்க் ஆகும். ஓகேவா? 1 வருஷம் முடிவுல 10% குறையுதான். அப்படின்னா செகண்ட் இயர் இந்த பர்சன்டேஜ் எவ்வளவாமா குறைஞ்சிருக்கும்? 90 90. வெரி குட். ஏன்னா 10% என்ன ஆகுதான்? கம்மி ஆகுதான். அதுக்கும் அடுத்த வருஷம் என்னவாயிருக்கும்? 80. இதுல பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஓகேவா? 10% குறைஞ்சுக்கிட்டே போகுது இருக்கிறதுல இருந்து. அதனால நான் இப்ப எப்படி எடுத்துக்க போறேன்னா 10% குறையுது அப்படின்றது ஸ்டாண்டர்ட். அப்படின்னா 100ன்னு இருக்கிறது 10% குறையறதுனால நான் 90ன்னு எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இததான் நீங்க ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். 10% குறையுதுல அதனால. ஓகேவா? இப்ப முதல் வருஷத்துல எவ்வளவு இருக்கு? 40,000 ரூபாய். ரெண்டாவது வருஷம் ஏஆர்னு வருமா? ஏக்கு பதிலா 40,000 ரூபாய், ஆருக்கு பதிலா 90/100 அப்படின்னு போடணும். அதுக்கு அடுத்த வருஷம் 90/100 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் கான்செப்ட். இதை வச்சுட்டு நம்ம 6 வருஷம் முடிவு கேக்குறாங்க. அப்ப T6 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஏன்னா இதை நீங்க கேன்சல் பண்ணி போட்டா இந்த ஆன்சர் தான் வரப்போகுதுன்னு நானும் சொல்ல போறேன். அதனால நான் உங்களுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப விலை. அது ஸ்டார்டிங்ல அந்த மெஷினோட ரேட் எவ்வளோ அப்படின்றது தான் 40,000 ரூபாய். அந்த வந்து டிக்ரீஸ் ஆகுதா? 10% குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 90/100 அப்படின்னா ஆரோட வேல்யூ எடுத்துக்கணும். என் எத்தனை வருஷம் கேக்குறாங்க? 6 வருஷம். அப்ப இது மூணுமே நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ Tn = AR⁻n-1. அதுதான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதுல n-க்கு பதிலா 6 அந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ AR(n-1). அப்போ 6 - 1 5. இதை நீங்க 5 டைம்ஸ் எழுதுனீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிட்டு 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க.
இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்ப 9 9 9 9 9 அது கூட 4 பெருக்கிக்கோங்க. டிவைட் பை 10 இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 40,000 ரூபாய் இந்த வருஷம் இருக்கு அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு எவ்வளவுக்கு வாங்கிக்குவாங்க? 23,619 ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க. இது எல்லாருக்கும் ஓகேவான்னு பாருங்க. இல்ல நான் அதுல போட்டு காமிக்கிறனாலும் போட்டு காட்டுறேன். ஒரு டைம் பாருங்க. ஓகேவா ஹரிஷ்? ஹரிஷ் ஓகேப்பா. மத்தவங்களும் பாத்துக்கோங்க. ஓகேப்பா. ஓகேக்கா. ஓகேமா. பாருங்க, இது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டான்ல எல்லாருக்கும் ஓகேவாமா? புரியுதா? புரியுதா? இந்த சம்லாம் நடத்திட்டாங்களாப்பா ஸ்கூல்ல? சரி. உங்க புக்லயே இந்த ஆன்சர் இருக்கு. அது ஏதாவது எழுதுனாலும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பயிற்சியை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போட்டுமா? போலாம்க்கா. ஓகே. 8th சம். 8th சம் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். 2 மார்க் தான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க, பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. இது ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கான். ஓகேவா? ஏபிசின்றது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கான். ஏ 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில அமையும் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. பிரேக் ஆகுதா? மத்தவங்களுக்கு எப்படிமா இருக்கு? கிளியரா தான்க்கா இருக்கு. நல்லா இருக்கா? சரி. யாருக்காவது பிரேக் ஆனதுன்னா ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்து பாக்குறீங்களா? சரி, ஒரு டைம் வெளில போயிட்டு உள்ள வந்து பாருங்க. இங்க பாருங்க, ஏபிசின்றது கூட்டுத்தொடர் வரிசை, 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சின்றது பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி தென் ஷோ தட் 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஆர் இன் ஜிபி. ஓகேவா? சிம்பிள் தான். உங்களுக்கு நான் இந்த கான்செப்டும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. சரி, இப்போ ஏ பி சி மூணு என்ன சொல்லிருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசை ஏபின்னு சொல்லிருக்காங்க. ஏபி அப்படின்னா அதோட ரூல் என்னம்மா? எப்படி இருந்தா அது ஏபி கூட்டுத்தொடர் வரிசை? T2 divided T1. வெரி குட். T2 divided by T1 equal to T3 divided by T3. இது ரெண்டும் கரெக்ட். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் அது கூட்டுத்தொடர் வரிசை. அப்ப இது T1, இது T2, இது T3. அப்போ T2 divided by T1, அப்போ B divided by A equal to C divided by B. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப மல்டிபிள் பண்ணா B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வருது. சாரி, இப்ப நம்ம என்ன தப்பா போட்டுட்டு இருக்கோம்? இது நான் என்ன சொன்னேன்? இது பெருக்குத்தொடர் வரிசை கிடையாது, கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை தானே சொல்லியிருக்கேன். T2 minus T1. T3 minus T2 கா. அது நான் அதான் என்னடா மல்டிபிளிகேஷன்ல வந்ததுன்னு பார்த்தேன் டக்குன்னு. இது T1, இது T2, இது T3. இப்போ T2 minus T1 equal to T3 minus T2. இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இது வந்து என்னது? கூட்டுத்தொடர் வரிசை தான். ஓகே, அப்போ B minus A equal to C minus B. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஏவும் சியும் ஒரு சைடும் பி ஒரு பக்கம் கொண்டு வர போறேன். மைனஸ்லாம் ஒரு சைடு, பிளஸ்லாம் ஒரு சைடு. அப்போ இங்க பி இங்க இருக்கு, இந்த பி இந்த பக்கம் வந்தா பிளஸ் பி. இங்க சி இங்க இருக்கு, இந்த ஏ இந்த பக்கம் வந்துருச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 2B equal to A plus C. இதை நான் எப்படி எழுதிக்க போறேன்? A plus C equal to
2b அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது ஓகேவா எல்லாருக்கும்? இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே, எப்பவும் போடுற அதே மாடல் தான். நீங்க மாத்தி போட்டுறாதீங்க, நான் இப்ப பண்ண மாதிரி. சரி, அடுத்து இன்னொன்னு கொடுத்துருக்காங்களே, அது என்னமா? 3 பவர் 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c கா. இப்போ இத வந்து நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும்? பெருக்குத்தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போதான் அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? t2 by t1 t3 by t2 கா. ஓகே, இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? t2 இது t1 இது t2 இது t3 அப்படியே சொல்லுங்க பாப்போம். 3 பவர் b by 3 பவர் a 3 பவர் c by 3 பவர் b கா. ஓகே ஓகே, நான் என்ன பண்ண போறேன், அடிமானங்கள் பேஸ்லாம் சமமா இருக்குல்ல, அப்படின்னா பவர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் m டிவைட் பை a பவர் n அப்படின்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். இந்த பேஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா பவர்ஸ் நீங்க கழிச்சுக்கலாம் இந்த மாதிரி வகுத்தல்ல இருக்கும்போது. அப்ப இதை நீங்க மாத்தி எழுதினீங்கன்னா 3 பவர் b மைனஸ் a ஈக்குவல் டு இந்த பக்கம் 3 பவர் c மைனஸ் b. கரெக்டா எழுதிருக்கேனா? இந்த டேர்ம்ல இந்த டேர்ம் மைனஸ் பண்ணிருக்கேன், இதுல இதை மைனஸ் பண்ணி எழுதிருக்கேன். ஓகே ஓகேக்கா. ஓகே, இப்போ இந்த பேஸ் ஈக்குவலா இருக்கலாமா, அப்போ நீங்க என்ன பண்ணலாம், பவர் ரெண்டுமே ஈக்குவல்னு எழுதலாம். அப்போ b மைனஸ் a ஈக்குவல் டு c மைனஸ் b, இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்மளா எடுத்துக்கலாம், ஏன்னா அடிமானம் சமமா இருக்கு. அப்ப இந்த b அப்படி இருக்கட்டும், இந்த மைனஸ் b இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் b ஈக்குவல் டு இந்த மைனஸ் a இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் a. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 2b ஈக்குவல் டு a பிளஸ் c, அதே வந்துருச்சு. a பிளஸ் c ஈக்குவல் டு 2b கரெக்டா வந்துருச்சு. அப்ப 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கிறதுனால ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c அது வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு எழுதிக்கலாம். சிம்பிள் தான். நீங்க வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளது மாதிரி பண்ணணும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா t2 மைனஸ் t1 t3 மைனஸ் t2 அதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பெருக்குத்தொடர் வரிசைனா t2 டிவைட் பை t1 t3 டிவைட் பை t2 அதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நீங்க இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதி காமிங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா கூட இந்த ஃபார்முலாக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப 3 பவர் b மைனஸ் a 3 பவர் c மைனஸ் b, இந்த பேஸ் ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால b மைனஸ் a ஈக்குவல் டு c மைனஸ் b. இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா இதே மாதிரி ஒரு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இது வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால இதுவும் பெருக்குத்தொடர் வரிசை நீங்க எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேன்னு பாருங்க ஒரு டைம். ஏதாவது நோட் பண்ணுனா ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போமா? போலாங்கக்கா. சரி, ஓகே. ஓகேப்பா. சரி, இனிமே வர்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த சம் நான் சொல்லி கொடுத்துட்டேனாமா? In a GP, product of the three consecutive terms is 27. Sum of the product of two terms are taken at a time. சொல்லி கொடுத்தீங்க. சொல்லி கொடுத்துட்டேனா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் 10th சம்க்கு போயிடலாம்.
ஓகே. ம். இந்த சம்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? இதுவரைக்கும் நீங்க பார்க்காதது. ஆனா இதே மாடல் தான். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். A man joined a company as a assistant manager. The company gave him a starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அதாவது இப்போ யாரு இப்போ ஹரிஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹரிஷ் வந்து பெரிய பையனாயி ஒரு கம்பெனில போயிட்டு ஜாயின் பண்றாங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனில வந்து ஸ்டார்டிங்கே வந்து 60,000 சேலரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, ஒரு வருஷம் முடிவுல நீங்க 1 இயர் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா நாங்க 5% இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதாவது நீங்க வாங்குற சேலரில இருந்து 5% நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா 5 வருஷம் முடிவுல அவங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கான கொஸ்டின். 5 வருட முடிவுல ஆஃப்டர் 5 இயர்ஸ். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இப்போ தமிழ்ல பாத்துக்கோங்க. ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? கண்டுபிடிக்கலாமா? அதேதான், நான் இப்ப சொன்ன அதே கான்செப்ட் தான். ஹரிஷ் போய் ஜாயின் பண்றாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் துணை மேலாளரா. அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 60,000 அப்படின்னா ஒரு வருஷம் முடிவுலையும் 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா 5 வருஷம் முடிவுல எவ்வளவு சேலரி வாங்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஓகேக்கா. ஓகே, சிம்பிள் தான். ஒன்னும் பயப்பட வேணாம், ஈஸி தான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 60,000 ஸ்டார்டிங்கே எவ்வளவு கொடுக்குறாங்க? 60,000 கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க? 5% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வேற என்னமா கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் முடிவுல கேக்குறாங்களா? ஆமாக்கா. ஓகே, அப்ப n வந்து 5. இப்போதைக்கு நம்ம கரெக்டா தெரிஞ்சது n மட்டும்தான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதை ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த முடிவுலன்னும் போது 5 வருஷம் முடிவுல தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங் 60,000 அவங்க சேலரி வாங்கினாலும் அந்த வருஷம் எண்டுல வாங்குற சேலரியை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்னா இதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. இது முடிவுல அந்த 2வது வருஷம் முடிவுல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அப்படி அந்த மாதிரி வருஷம் முடிவுல தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப இப்போதைக்கு நமக்கு அது ஏ கிடையாது. 0 போட்டோன்னே சிரிக்கிறீங்களா ஹரிஷ்? நீங்க 60,000 தான் சேலரி வாங்குறீங்க, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல ஆஃப்டர் 5 இயர், சாரி ஆஃப்டர் 1 இயர், அதாவது ஒரு வருட முடிவுல அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு பாப்போமா இன்க்ரிமெண்டோட. அப்படின்னா 60,000த்துல எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. அப்படின்னா 5/100. இதை நீங்க சால்வ் பண்ணும். இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கம்மா. 3000 கரெக்டா? ஓகே, அப்ப இன்க்ரிமெண்ட் வந்து 3000 கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேலரி எவ்வளோ? 60,000 கிடையாது. 60,000த்தோட 3000 சேர்த்து வாங்குவாங்க. 63,000 சம்பளம் வாங்குவாங்க. ஒரு வருட முடிவுல அந்த ஒரிஜினல் அமௌண்டோட இந்த 33,000 கூட்டிக்கணும். அப்படின்னா 63,000 ஒரு வருஷம் முடிவுல அவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட், இப்ப 2வது வருஷம் கண்டுபிடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட் கூட தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப வாங்குற அமௌண்ட்டோட தான் 10%, சாரி 5% இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க.
அப்படின்னா 2வது வருஷ முடிவுல 63,000க்கு தான் நீங்க 5% வட்டி போடணும். வட்டி கிடையாது, இன்கிரிமெண்ட். ஓகேவா? இததான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இத அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ அடுத்த வருஷம் எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகுது? 3,150 ரூபாய். 3,150. ஓகேவா? இவ்ளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செகண்ட் வருஷம் முடிவுல அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குவாங்க அப்படின்னா, செகண்ட் வருஷம் இப்ப வாங்குற 63,000த்தோட இந்த 3,100 ஆட் பண்ணிக்கணும். இது கூட தான், இந்த அமௌண்ட் கூட தான் இன்கிரிமெண்ட் ஆகும். அப்படின்னா அந்த வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்குவாங்க சேலரி? கரெக்டா போடுறேனா தப்பா போட்டிருக்கனா? 66,150 ரூபாய் சேலரி வாங்குவாங்க. ஓகேவா? இது புரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 60,000 ரூபாய் ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க ஜாயின் பண்றீங்கம்மா. ஹரிஷ் இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் வந்து 60,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் முடிவுல உங்களுக்கு வந்து நீங்க வாங்குற அமௌண்ட்டோட 5% இன்கிரிமெண்ட் போட்டு கொடுப்போம்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்குவாங்கன்னா, அவங்க வாங்குற சேலரி இது, அது கூட 5% போட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்றோம். கேன்சல் எல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3,000 ரூபாய் கிடைச்சது. அப்போ இந்த 60,000 கூட இந்த 3,000 கூட்டி நம்ம 63,000 சம்பளம்னு வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் 2வது வருஷம் முடிவுல இப்ப வாங்குற சம்பளத்துக்கு 5% வட்டி போட்டு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு வட்டி போட்டோம்னா 3,150 ரூபாய் கிடைச்சது. இத இந்த 63,000 கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்குது. அப்போ இதுதான் T1 ஃபர்ஸ்ட் இயர், இது T2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க T5 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். கண்டுபிடிக்கலாமா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்ப சொல்லுங்க, T1ஓட வேல்யூ என்ன? 63,000மா? T2 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? T2 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 66,150. 66,150 ரூபாய். இப்போ நம்ம கேக்குறது T5 என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். T5 என்னன்னா என்னென்ன வேணும்? A வேணும். A நமக்கு தெரியும் 63,000. R வேணும். R ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? T2/T1. அப்ப இப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 66,150 டிவைட் பை T1 ஓட வேல்யூ 63,000. அப்படின்னு நம்ம தான் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 6ல ஒரு 5 இருக்கு, 13ல 2 5 இருக்கு, 30ல 6 5 இருக்கு, 6ல 1, 16ல 3, 11ல 2, பேலன்ஸ் 1, 15ல 3. நான் இங்க போட்டுக்கிட்டா 1323 டிவைட் பை 1260 கிடைக்குது. இது கேன்சல் பண்ணணும். இது வந்து 3 டேபிள்ல போகும்னு நினைக்கிறேன். 3 டேபிள்ல 13ல எத்தனை 3 இருக்கு? 4 டைம், பேலன்ஸ் 1. 12ல 4 டைம், 3ல 1 டைம். இதை அதே மாதிரி கேன்சல் பண்ணோம்னா 4 2 0. இதை அப்படியே நம்ம எதுல கேன்சல் பண்ணலாம்? இதுவும் 3 டேபிள்லே போகும். அப்போ 1 1 4 0, 1 1 4 2 7. இது எந்த டேபிள்ல போகும்? 5 7 12 5. 7 டேபிள்ல போங்க. 7 டேபிள்ல போகுதா? அப்பனா 2 0, இது வந்து 2 1. அப்படின்னா R ஓட வேல்யூ 21/20 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்ப R வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னும் பண்ணல. T2/T1 தான் இவ்வளவு நேரம் கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ R வந்து 21/20. R Aவும் தெரியுது. அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா சொல்லுங்க. TN ஃபார்முலா சொல்லுங்கம்மா. ARN1க்கா. வெரி குட். AR பவர் n-1. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். N க்கு பதிலா 5, A க்கு பதிலா
63,000 அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஆறுக்கு பதிலா 21/20 பவர் n-1 அப்படின்னா 5-1. இதை நம்ம சால்வ் பண்ணணும். 63,000 இதை நான் வந்து இப்போ 5-1 4 டைம் நான் எழுதிக்கிறேன். இது அப்படியே 4 டைம் எழுதிக்க வேண்டியதான். கேன்சல் ஆகுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் நம்ம தான் கேன்சல் பண்ணணும். 2 டேபிள்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி பாருங்க. இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3. இதுல வந்து 1 இருக்கு. பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 10. அப்போ 5 டைம்ஸ். இதை திருப்பி 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன் நான். அப்படின்னா 1 1 5 பேலன்ஸ் 1 15ல 7 டைம் இருக்கு. பேலன்ஸ் 1னா 5. திருப்பி இதையும் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். அப்படின்னா இதுல 7 டைம் இருக்கு. பேலன்ஸ் 1 17ல வந்து 6 டைம் இருக்கா? இல்ல 8 டைம் இருக்கு. கரெக்டா? 8 16 பேலன்ஸ் 1 15ல வந்து எத்தனை 2 இருக்கு? 7 பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சுத்துனா அப்போ 5 கிடைக்கும். இதையும் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 7ல 3 டைம் பேலன்ஸ் 1 18ல வந்து 9 டைம் 7ல வந்து 3 டைம் பேலன்ஸ் 1 15ல வந்து 7 டைம் திருப்பி ஒரு 5 வரும். இங்க ஒரு 0 வேற இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? முன்னாடி ஒரு ஸ்தானம் தள்ளி 0 வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுக்கிறேன். 10ன்னு இருக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 0.39375 இந்த 21 21 21 21 இதெல்லாம் மல்டி பண்ணி பாருங்க. ஃபைனலா இப்போதைக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நான் போட்டுறேன். யாருக்காவது தெரியுமா இது சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு? இல்ல புக் பேக் பார்த்து சொல்றீங்களா? இது நான் போட்டு வச்சேன் பாக்குறேன். இதெல்லாம் நீங்க மல்டி பண்ணீங்கன்னா 76,577 வரும். 76,577 ரூபாய். எத்தனை வருஷம் முடிவுல? 5 வருஷம் முடிவுல. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த மல்டிபிள் டிவிஷன்லாம் போட்டு பாருங்க. ஓகே, என்னென்ன பண்ணிருக்கோம் இந்த பேஜ்ல இருந்து ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் சும்மா ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஸ்டார்டிங் 60,000 ரூபாய்மா, அந்த வருஷம் முடிவுல 5% இன்க்ரிமெண்ட்னா 5/100 கேன்சல் பண்ணீங்கன்னா 63,000 ரூபாய் வந்துச்சு. கூட்டிக்கிட்டீங்கன்னா ஒரிஜினலோட 63,000 ரூபாய். அதே மாதிரி செகண்ட் இயர்னா இதுக்கு நம்ம 5% போடணும். கண்டுபிடிச்சா 3,150 ரூபாய். அதை இந்த 63,000 கூட கூட்டினீங்கன்னா இது கிடைக்குது. அப்ப T1 T2 தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு நீங்க ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா T2/T1. அதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 21/20 வருது. இதை எடுத்து அப்படியே T5 இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 76,577 ரூபாய் வருது. அப்ப 5 வருஷம் முடிவுல ஹரிஷ் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா சேலரி 76,577 ரூபாய் வாங்குவாங்க. இதான் கான்செப்ட். எல்லாருக்கும் ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? கேளுங்க. ஓகேவா? புரியுதா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, இன்னும் வந்து 2 சம் இருக்கா? இது ரொம்ப சிம்பிள். 12 ரொம்ப ரொம்ப சிம்பிள். சின்ன கணக்கு தான். இதுவும் சின்ன கணக்கு தான். அது வந்து இந்த மாதிரி அடிச்சு போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ஈஸி தான். அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரேக். யாராவது ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஏதாவது கொஸ்டின், ஸ்டோரி, சாங் எதுனாலும் நீங்க சொல்லலாம். யாராவது சொல்றீங்களா? இல்லக்கா. ஹரிஷ், ஹர்ஷித் ஏதாவது சொல்றீங்களா? சொல்றீங்களா அப்பா? ஏதோ கொஸ்டின் கேக்குறீங்களா? கேக்குறேங்க. கேளுங்கப்பா. 52 + 3 = 13 கா.
ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது கரெக்டா வரும். சொல்லுங்க 15 52 ஃபர்ஸ்டே 52வா 52 + 3 52 + 3 ஆன்சர் என்ன வரணும் 13. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா வரும்க்கா. சரி எல்லாருமே யோசிங்கம்மா இதுலயும் வந்து மேக்ஸ் கேக்குறீங்களே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நான் கேட்கல அக்கா சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா போதுங்கக்கா. ஓகேப்பா அதை யோசிக்கிறோம் யாருக்காவது ஆன்சர் தெரியுமாமா ஓகே சொல்லவாக்கா? சொல்லுங்கப்பா 2 பிராக்கெட்ல போட்டா வரும்க்கா. குட் வெரி குட் சூப்பர் நான் வந்து இந்த மாதிரி சம் பாத்துக்கினா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருக்கு வெரி குட் வேற யாராவது கேக்குறீங்களாமா கோகிலா நீங்க எதுவும் கேக்குறீங்களா இல்லைங்கக்கா உங்களோட இது பார்க்கலைங்கக்கா. பாக்கலையா சரி ஹர்ஷ்னி டான்ல யாரும் எதுவும் ஆமாங்கக்கா. கேக்குறீங்களாமா டாரகா கேளுங்கம்மா டான்ல என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன பண்றாங்க உங்களை பார்த்ததே இல்லையாக்கா பார்க்கணும் போல இருக்கா ஆனா நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் நானு சரி உங்க இல்லத்துக்கு வந்திருக்கேன் நான் கமலேஷ் கேக்குறாங்களா கேட்க சொல்லுங்க கேளுங்கப்பா ஆங்கிலத்திலேயே குளிர்ச்சியான எழுதுனா எழுதுதோ இருங்க எனக்கு தெரியும் நான் யோசிச்சுட்டு வந்துடும் நீங்க பேசுறது ஒண்ணு இருங்கப்பா யோசிச்சு சொல்றேன் சரிங்கக்கா ஆங்கிலத்திலேயே வந்து நீங்க குளிர்ச்சியான எழுத்து எதுன்னு கேக்குறாங்க அதாவது ஆல்பபெட்ல எது குளிர்ச்சியான எழுத்துன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க கரெக்டா தப்பான்னு சொல்லுவாங்க அக்கா ஏசியாக்கா? அப்படின்னா பி தானே ஆன்சர் ஆமாக்கா ஏன்னா ஏசிக்கு நடுவுல இருக்கு நான் சொல்ல இளங்கிரியன் தான் சொன்னாங்க வெரி குட்
அப்புறம் வேற எதுவும் கேக்குறீங்களா? என்னம்மா? என்னமோ சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்களே. சரி, ஓகே. அப்ப நான் அந்த 2 கொஸ்டினை மட்டும் முடிச்சிடவா? அது மட்டும் வேணாக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. இது 2 முடிஞ்சிருச்சுன்னா இந்த பயிற்சி நமக்கு முடிஞ்சிடும். அதனாலதான். நீங்க ஏதாச்சும் பாட்டு பாடுங்களா? நானா நாளைக்கு கண்டிப்பா பாடுறேன். விடுகதை ஏதாச்சும் கேளுங்க. நான் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு பாத்துட்டு வந்து கேக்குறேன். நாளைக்கு பாட்டும் பாடுறேன், கொஸ்டினும் கேக்குறேன் நாளைக்கு. ஓகேவா? இன்னைக்கு நான் எதுவுமே பாக்கல. கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நான் கேக்குறேன். இப்ப நான் இந்த 2 சம் மட்டும் முடிச்சுக்கிட்டுமா? அழாம கேக்குறீங்களா? சம் பாக்குறீங்களா? சரி, ஓகேப்பா, ஓகேமா. சரி, இப்ப வந்து சிவமணின்னு ஒரு கேரக்டர் வராங்க. அவங்களுக்கு பதிலா வேணா நீங்க வந்து நந்தினியை வச்சுக்கோங்க. 2 நந்தினி இருக்கீங்க. 2 நந்தினில யார் வேணாலும் இருங்க. 2 பேருமா கூட இருங்க. ஓகேவா? சரி, 2 பேருமே இப்போ வந்து நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாபுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க 2 பேரையுமே. 2 பேருக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆஃபர்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனில என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு மாசம் மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் தரோம். 6% வந்து நிச்சயமா ஆண்டு உயர்வு தரும். அதாவது வருஷ முடிவுல 6% இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம். இதே மாதிரி எங்களுக்கு ஷோரா நாங்க 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டீலிங் பேசுறாங்க. இப்ப செகண்ட் கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்து 22,000 ரூபாய் நாங்க சம்பளம் தரோம். வருஷம் வருஷம் 3% இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம். இதே மாதிரி 5 வருஷத்துக்கு எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ தான் நந்தினி வந்து எதை நீங்க சூஸ் பண்றீங்கம்மா? ஏவா பியா? இல்ல, சரி, அதனால நீங்க யாராவது சூஸ் பண்ணி நந்தினிக்கு வேலை கொடுத்துருங்க. எது கொடுப்போம் உங்களுக்கு நம்ம? ஏ. சரி, தான் நந்தினி வந்து ஏ சூஸ் பண்றாங்க. இங்க இருக்காங்க இன்னொரு நந்தினி, அவங்க வந்து பி சூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகேவா? அதர் இன்னொரு நந்தினி வந்து பி சூஸ் பண்றாங்க. இப்ப யாருக்கு லக்கு அப்படின்னு பாக்கலாம். யாரு வந்து நிறைய சேலரி வாங்க போறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? பாக்கலாமா? என்னப்பா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் இவங்களுக்கு 20,000 ரூபாய் அப்படின்னா ஏ 20 தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து 5 வருட முடிவில் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கல. ஓகேவா? இங்க என்ன கேக்குறாங்க, ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளில் அவருடைய 4 வருட ஊதியம் எவ்வளவு, 4 வருஷத்துல அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு தான் கேக்குறாங்க. அதுதான் நம்ம கொஸ்டின். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே நீங்க எண் வந்து 4 கண்டுபிடிச்சா போதும். 4 வருஷம் முடிவுல எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும்னு 2 பேருக்கும் கண்டுபிடிச்சா போதும். யார் அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி ஏ கம்பெனியா பி கம்பெனியா அப்படின்றத சூஸ் பண்ணிடலாம். சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தான் நந்தினிக்கு நான் சூஸ் பண்ணிருக்கிற கம்பெனியே போட போறேன். ஓகே, சொல்லுங்க. அங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஏவோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி. எவ்வளவுமா கொடுத்திருக்காங்க? 20,000. 20,000 ரூபாய். ஓகே, எத்தனை வருஷம் நம்ம கண்டுபிடிச்சா போதும்னா 4 வருஷம் கண்டுபிடிச்சா போதும். அதனாலதான் கொஸ்டின் ஃபுல்லா படிக்கணும். கீழே வரைக்கும் படிச்சீங்கன்னா 4 வருஷம் கண்டுபிடிச்சா போதும் தான் அதுல கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து அவங்களுக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க? எத்தனை பர்சன்டேஜ்மா இன்கிரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க? 6% கொடுக்குறாங்களா? 6% வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ T1 வேல்யூ நீங்க 20,000 தான் எடுத்துக்கணும். ஏன்னா 4 வருஷம் முடிவில் அந்த மாதிரிலாம் கேட்கல. 4 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு தான் கேக்குறாங்க. ஆஃப்டர் 5 இயர் ஆஃப்டர்னு கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க அந்த வருஷம் முடிவுல வர அமௌண்ட் நீங்க எடுத்துக்கணும். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் T2 கண்டுபிடிக்க போறேன். T2 எப்படி கண்டுபிடிக்குவோம்? இந்த இன்கிரிமெண்ட்டை பேஸ் பண்ணிதான். ஓகேவா? ஏன்னா 6% வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்களா, அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கு 6% போட்டோம்னா 2 0 கேன்சல் ஆயிடுது. இதை கூட மல்டி பண்ணோம்னா 1200 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்குது. அப்படின்னா
T2ஓட வேல்யூ என்ன? ஒரிஜினல் 20,000 கூட இந்த 1200 ரூபாயை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண எவ்வளவு வருது? 21,200 ரூபாய். இது 2 வருஷம் முடிவுல அவங்க வாங்குறாங்க சம்பளம். ஓகேவா? 2வது வருஷம் இந்த சம்பளம் அவங்க வாங்குவாங்க. ஓகே, இப்ப நம்ம 6 நமக்கு தெரியும். எத்தனை பர்சன்டேஜ்? 6 இருங்க ஒரு நிமிஷம். 6 நம்ம கண்டுபிடிப்போமா? T1 T2 தெரியுது. 6 எப்படி கண்டுபிடிப்போமா? 6 எப்படி பொதுவா கண்டுபிடிப்போம்? T2 by T1. வெரி குட், அவ்வளவுதான். அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். T2 ஓட வேல்யூ 21,200. இங்க வந்து 20,000 அப்படின்னு உங்களுக்கு கேன்சல் பண்ண வேண்டியதான். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 100, இது வந்து 1 0 12 6, இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 50, இது வந்து 5 3. அவ்வளவுதான், இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 53/50. இது 6 கிடைச்சிருக்குமா? ஏ தெரியுது, ஆர் தெரியுது. எத்தனை வருஷம் முடிவு? 4 வருஷம் முடிவு. அப்போ ஏ ஆர் பவர் n-1க்கு பதிலா 4 - 1. ஏக்கு பதிலா 20,000 ரூபாய், ஆருக்கு பதிலா 53/50. 4 - 1 3. அப்ப இதை அப்படியே நீங்க சால்வ் பண்ணணுமா? 3 டைம் எழுதி நீங்க சால்வ் பண்ணணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேவா? 1 4 இதெல்லாம் நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு இந்த 5 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணீங்கன்னா பாயிண்ட் சம்திங்ல வேல்யூ வரும். என்ன வேல்யூ வரும்ன்றது நான் எழுதிடுறேன், நீங்க அப்புறமா மல்டிபிள் பண்ணி பாருங்க. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, இருக்கு புக் பேக்ல ஆன்சர் இருக்கான்னு பாருங்கம்மா. 4 வருஷம் முடிவுல 23,820. ஆமாங்கக்கா. 23,820. இதுதான் வந்து இப்ப யார் சூஸ் பண்ண கம்பெனி? இது டான் நந்தினி. ஓகேவா? டான் நந்தினிக்கு இவ்வளவு சம்பளம் 4 வருஷம் முடிவுல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு நந்தினி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது புரியுதாமா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நமக்கு எப்பவும் தெரிஞ்ச அதே மெத்தடு தான். 6% கொடுத்ததுனால 6% போட்டுக்கிட்டு இந்த T2 மட்டும் கண்டுபிடிச்சுக்கிறோம். எப்பவும் போல T2 by T1 அதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். அதை வந்து T4 அதுல நீங்க போட்டுக்க வேண்டியதான். இப்ப அதே மாதிரி இதுல போடலாம். இப்போ இங்க ஏயோட வேல்யூ என்ன? ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? 22,000 கொடுக்குறாங்களா? இங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க? பர்சன்டேஜ் எவ்வளோ? 3%. 3%. என்ன அதே 4 தான். ஓகேவா? போடலாமா? இப்ப உங்களுக்கு T1 தெரியும் 22,000. இப்ப T2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 22,000க்கு 3% அப்படின்னா 3/100. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 660. கரெக்டா? ஓகே, அப்போ இதையும் நீங்க கூட்டிக்கணும். 22,000 கூட இந்த 660 கூட்டிக்கோங்க. எவ்வளவு ஆன்சர் வருது? 22,660 ரூபாய். இதுதான் வந்து செகண்ட் வருஷத்துல வாங்குறாங்க. இப்ப நம்ம 6 வேணும்னா என்ன பண்ணுவோம்? T2 by T1. அப்போ இந்த 22,660 22,000ல நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை 2 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணணும். 11 டேபிள்ல கேன்சல் பண்ணிடுவோமா? 11 டேபிள்னா 22ல ஒரு 2 இருக்கு, ஒரு 11 இருக்கு. சரி, 2 11 இருக்கு. 6ல 11 இல்ல, அப்ப 0. 66ல 6 11 இருக்கு. இதுல வந்து 100 கிடையாதுமா, 200. 11 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 100 103. அவ்வளவுதான். இது அப்படியே வச்சுக்கலாம். இது நம்ம இன்னும் கேன்சல் பண்ண முடியாது. 103/100. இதுதான் 6. இதை அப்படியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். 6ம் தெரியுது, ஏவும் தெரியுது. அப்படியே நம்ம T4ல சப்ஸ்டியூட் பண்ணணும். A R பவர் n-1னா 3. 4 - 1 3. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏக்கு பதிலா 22,000, ஆருக்கு பதிலா 103 100. இது 3 டைம். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி பாருங்க. ஃபைனல் ஆன்சர் கூட புக் பேக்ல பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேன்சல் பண்ணணும்.
ஃபைனலா 24,040க்கா. 24,040. ஆமாங்கக்கா. ஓகே, இதுதான் வந்து ரெண்டாவது நந்தினிக்கு, அதர் நந்தினி, இன்னொரு நந்தினிக்கு கிடைக்குது. அப்ப சொல்லுங்க, எந்த நந்தினி சூஸ் பண்ண கம்பெனி பெஸ்ட்? 4 வருஷம் முடிவுல இவங்க 23,820 ரூபாய் வாங்குறாங்க, இவங்க வந்து 24,040 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப எந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணா பெஸ்ட்? செகண்ட் கம்பெனி. செகண்ட் கம்பெனி. ஏன்னா செகண்ட் கம்பெனில தான் ஜாஸ்தியா நமக்கு சேலரி கிடைக்குது. செகண்ட் கம்பெனிக்கா. செகண்ட் கம்பெனி. இப்போ உங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு கரெக்ட், செகண்ட். உங்க கொஸ்டின்ல ஒரு நபர் தான் போயிருப்பாங்கம்மா, ஒரு நபர் தான் இன்டர்வியூ போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதுல அவர் எதை சூஸ் பண்ணா பெட்டர்னு கேட்பாங்க. அப்போ ஏ கம்பெனியா பி கம்பெனியான்னு பார்த்தா பி கம்பெனி. பி கம்பெனிக்கு சென்றால் அதிக லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க பி கம்பெனியை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாத்துக்கங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாமா போட்டோம்? இதுல இருந்து பாத்துக்கங்க. இது ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு உள்ளது. பாருங்க. ஓகேப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி பேஜ் வைங்கக்கா. இந்த செம் எழுத போறீங்களாமா? அடுத்தது போணுமா? இது வச்சிருமா அடுத்ததுக்கு போணுமா? இது இது வந்து அடுத்தது. நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? எதுவும் டவுட் இருக்கா? இது ஓகேவாமா? நேத்து டான்ல டான்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களாமா? பண்ணலையா? 2 சம் மட்டும் ஹோம்வொர்க் டெஸ்ட் கொடுத்திருந்தேன். பயிற்சி 2.7ல 7 8 கொடுத்திருந்தேனா 6 7 கொடுத்திருந்தேனாப்பா? 6 7. 6 7 அந்த சம் மட்டும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எனக்கு போட்டுறீங்களா? ஓகே. இன்னைக்கு கூட அந்த சம் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது அதுல உள்ளதுதான். சரி ஓகே. சரி ஓகே, இன்னும் ஒரு சம் இருக்கு, அது இந்த பயிற்சி முடிஞ்சிடும். நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகே, நாளைக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் சின்ன சம் தான், ஒரு 5 minutes தான், நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி ஓகே, தேங்க்யூ, பை பை, குட் நைட். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. தேங்க்யூமா, பை பை, தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூக்கா, பாய்க்கா. தேங்க்யூப்பா, பை பை.